கைஸ், இப்போ கிளம்புறேன் இங்கேருந்து ஊட்டிலேருந்து. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன். லைக் பார்க் மாதிரி, அது பேர்ட்ஸ் பார்க் மாதிரி. அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டைம் இருந்துச்சுன்னா அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது இன்றைக்கி. ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ பார்ப்போம் என்னென்ன கவர் பண்ணலான்னு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். கைஸ், இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போகிறோம்னா வர்ஜின் ஏர்ட். அது என்னதுன்னா பேர்ட்ஸ் பார்க் போல். சரி, அது போகலான்னு இருக்கேன். அந்த வேலையை அப்படியே கவர் பண்ணலான்னு. ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சுற்றி மரம், நடுவில் ரோடு வேறு லெவலில் இருக்குது. இங்கே வெயில் அடித்தாலும் வெயில் அடிக்குது, பட் ஆனாலும் சில்லுன்னு ஏசி மாதிரி இருக்குது. சில ஹோட்டல்ஸ் இருக்கு போல. லைட்டாக இந்த ரோடில் ஏலகிரி ரோடு மாதிரி இருக்குது. நீங்கள் யாருன்னா ஏலகிரி போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரோடு இப்படி தான் இருக்கானே இப்போது. ஏன்னா ஏலகிரி போய் ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட போனேன் லாஸ்ட் டைம், அவ்வளோதான். ரோட்ஸ் கட்டுறது கேக்குதா? $200 சொன்னாங்க என்ட்ரன்ஸு. இதுல தான் இருக்கு பேர்ட்ஸ். இங்கே பார்க் பண்ணிடும். அதான் பார்க்கிங் செப்பரேட்டாக இடம் வச்சுருக்காங்க. வீக் டேஸ்னால கொஞ்சம் காலியாக இருக்குது. சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசுலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கும் போல். கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வர்ஜின் ஏர்ட். அது ஒன்றும் இல்லை, பேர்ட்ஸ் பார்க்கு. அதுக்கு பேர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது பின்னாடி தான் இருக்குது. இப்போ நம்ம போய் உள்ளே என்னென்ன இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. கைஸ், வந்துட்டேன் சீக்கிரமாக. இங்கே 9 o'clock, 9:30 ஆகுது. பட் இன்னும் ஓப்பன் ஆகலை போல். நான் நெட்டில் பார்க்கும்போது 9 o'clock ஓப்பன் போட்டுருந்துச்சு. சரி, அதை நம்பி தான் வந்தேன். பட் க்ளோஸில் இருக்க போல். நான் டிக்கெட் வாங்கணும். இது என்ன சரின்னே தெரியலையே. அதான் இருக்குது பூ, இது இலை. வேறு லெவலில் இருக்குது. டிக்கெட் வாங்கியாச்சு கைஸ். இதான் டிக்கெட்டு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 200. சொல்ல க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு போல். ஓப்பன் பண்ணிட்டு போகணும் போல. அப்படியே திடீர்னு ஓடி வந்துச்சுன்னா
ஓகே, இங்கே ஒரு லாக் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா காக்டெயில், வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. லைக் பிளான்ட்ஸு, ட்ரீஸு நல்லா இருக்குது. ஆன் த வேல கட்டையிலே செஞ்ச ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ரேபிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செஞ்ச மாதிரி லைக் அது வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நம்ம அடைச்சி வச்சுருக்காங்கன்னு. அதனால் அதுக்குன்னு உலகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க நேச்சுரலாக. லைக் எல்லாமே ரியல் பிளான்ட்டு, இந்த கீழே இருக்க ஸ்டோன்ஸு அதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் உள்ளே வந்தோடனே சில பறவைங்கள்லாம் என் மேலே ஷோல்டர் மேலே வந்து உக்காந்துக்குச்சு. இதோ காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுது. இது எதனால் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுதுன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்தவங்க லைக் பழக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்து. இந்த மாதிரி இப்போ நம்ம அதை பயமுத்துற மாதிரி பழகணுன்னா நெக்ஸ்ட் டைம் யாருக்கிட்ட பழகாது. அதனால் பேர்ட்ஸ்கிட்ட இல்லை பெட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுனா அதுவும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக இருக்கும். இது ஃபுட் டைம் நினைக்கிறேன், அதனால் நிறைய ஃபுட்டு போட்டிருக்காங்க. அங்கங்கே ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கு. எல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. வீடியோ அது வராதா? கடிக்காதுல? ஓகே. காய்ஸ், இந்த பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இன்னையோட டேஸு. இது எதனால் இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னா நம்ம பழகுறதுல தான் இருக்குது. இந்த பேர்ட்ஸ் வந்து யாரும் பயமுறுத்திருக்க மாட்டாங்க. லைக் மேலே ஏற்றுனா டக்குன்னு உதறி தள்ளுது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் நெக்ஸ்ட் டைம் அது யாருக்கிட்டேயோ வராது. ஏன்னா ஹியூமனை பிலீவ் பண்ணாது. அதனால் எப்போவுமே பேர்ட்ஸ் கிட்ட எல்லா பெட்ஸுக்கிட்டேயும் சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகணும். அதுவும் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகும். அந்த கூண்டு மேலே பார்த்தீங்கன்னா பஞ்சவன கிளி. அந்த கூண்டே வுட்டில் பண்ணியிருக்கனால நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கவே. அதுவும் இல்லாமல் இங்கே நேச்சுரலாக வாட்டரு, அப்புறம் இங்கே ஸ்டெப்ஸ்லாம் வுட்லேயே இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட கூண்டு. ஆனால் ஓப்பனாக தான் இருக்குது, எப்போ வேணாலும் உள்ளே போவோம், எப்போ வேணால் உள்ளே வெளியே வரும், அந்த மாதிரி பழகுது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரீடமாக இருக்குது இங்கே. வந்து தண்ணி அந்த கல்லேருந்து கொட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. பேர்ட்ஸ் தண்ணி வேணும்னா அப்படியே வந்து குடிச்சுக்கும். அங்கங்கே இந்த மாதிரி இருக்குது, அதில் வந்து நின்றுக்குது, ஹாப்பியாக இருக்குது. சண்டை போட மாட்டோம். ஓ அப்படிங்களா? அவங்க சாப்பிட விட மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு வெளியில ஒரு 10 நிமிஷம் சாப்பிட வச்சுட்டு வெளியில விட்டுட்டோம்னா காய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சின்ன பறவைலாம் நிறையா இருக்குல்ல, அது வந்து பெரிய பறவையாக சாப்பிட விடாதான். அதுவே ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்றதுனால பெரிய பறவை ஃபுல்லாக பசிக்கும்ல அதுக்கு. அதனால் அதுக்கு மட்டும் தனியாக கூண்டில் விட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு நிறைய ஃபுட்டு சாப்பிட முடியும்ல, அதனால். உள்ளே வந்ததுலேருந்து என் ஷோல்டர் மேலே தான் இருக்குது அந்த 3 பறவை. காய்ஸ் இப்போது நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பேர்ட்ஸ் எப்படி பறக்குது, எப்படி ஸ்லோ.
சின்ன பறவை வந்து இதுக்குள்ளே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதுக்காக இப்போது சின்ன பறவைலாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகுது பாருங்கள். இதே பெரிய பறவை போக முடியாது இது உள்ள, அதனால் அதை இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அப்பப்போ இந்த மாதிரி அட்டாக் பண்ண வரும்போதெல்லாம் இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மாதிரி இருக்குது, சேவல் நினைக்கிறேன், வித்தியாசமாக இருக்குது, வான்கோழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக வீடு மாதிரி இருக்குல்ல, அது வந்து பறவை வந்து எக்ஸ் அங்கே லே பண்ணும் உள்ளே போயிட்டு, அதுக்காக வச்சுருக்காங்க. அங்கங்கே வச்சுருக்காங்க, பரவாயில்ல. கைஸ், அப்படியே உள்ளேருந்து வெளி சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கும். சின்னதாக டேபிள் மாதிரி இருக்குது. இப்போ நான் மார்னிங் சீக்கிரமாக வந்ததுனால இங்கே காலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கேட் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, 2 ப்ரௌனு, பிளாக் கலரு. அதுக்குன்னு தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க வீடு மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டு, அது உள்ள ஒன்று கேட் இருக்கு போல, ஒயிட் கலர், ஒயிட் ஷேடட். இங்கே ஃபிஷ் இருக்குன்னாங்க, ஆனால் ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஐ திங்க் 15 to 20 ஃபிஷ் தான் இருக்குது. நார்மல் கோல்ட் ஃபிஷ் மாதிரி. ஆனால் இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் உயிர் வாழும். இந்த ஃபிஷ்லாம் ஜப்பானில் பார்க்கலாம் நிறையா. இப்போ நம்ம ஊர்லேயே விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழி 2 இருக்குது. பார்த்தீங்கன்னா கிட்ட வருது. நான் ஏதோ ஃபுட்டு கொடுக்க போகிறேன்னு கிட்ட வருது போல். ஏன்னா இது ஃபுட் டைமில் மார்னிங்கில் ஃபுட்டு கொடுப்பாங்க போல்.
ஆடு பார்த்தீங்கன்னா அங்கே கட்டி வச்சுருக்காங்க. செம்ம பெருசாக இருக்குது. கொம்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதோட முடி தான் இது கட் பண்ணி கம்பளி அந்த மாதிரி பெட்ஷீட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க போல். கொம்பு தான் வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, அதுவும் கொம்பு பெருசு. எனக்கு தெரிஞ்சு கட்டி வச்சுருக்காங்கன்னா சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே 3 இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே கோழிலாம் இருக்குது. கோழி, ஆடு, டக்கு. இந்த ஸ்கின்னுக்கு மேலே வளர்கிற ஏர் பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது. அதுதான் அது குளிரை தாங்குது போல். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஊட்டி, இந்த மாதிரி காஷ்மீர் அந்த மாதிரி இடங்கள்லாம் மாடு, கோட்டு எல்லாமே இந்த மாதிரி முடிங்கெல்லாம் அதிகமாக வந்திருக்கும். அதே போல் டாக்ஸ்க்கும் நான் பார்த்துருக்கேன். லைக் நம்ம ஊர் டாக்கும் அங்கே இருக்கிற டாக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வான்கோழி தனியாக வச்சுருக்காங்க 2. கிட்ட வந்தோடனே எல்லாமே கிட்ட வருதுங்க. அதான் ஃபுட்டு தரோன்னு சொல்லிட்டு வருது போல். எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க வீடு. எல்லாமே ஃபுட்டு நினச்சி வருது. ஃபுட்டுக்காக போகணும். பாய், see you. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு குரூப்பாக சுற்றிட்டு இருக்கு ஃபிஷ்ஷு. அங்கே எதனா வாங்கி இங்கே உட்காந்து சாப்பிட்லாம் போல். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் குட். பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இப்படி வெளியே போயிடணும். இங்கே கேன்டீன் இருக்கும் போல், லைக் ஃபுட்டு எதனா ப்ரொவைட் பண்ணுவாங்க போல். பட் இது க்ளோஸில் இருக்குது. நான் சீக்கிரமாக வந்ததுனால க்ளோஸில் இருக்குது. செட் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக்லேயே ஷீட் வரும் பார்த்திங்களா, ஸ்ட்ராங்காக. அது தார்பாய் மாதிரி, அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது போல். நல்லாயிருக்கு. அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கவர் பண்ணிட்டு உள்ளே வந்து பேர்ட்ஸ் வந்து அடைச்சி வச்சிருக்கன்னு ஃபீல் ஆகக்கூடாதுன்னு உள்ளே பேர்ட்ஸுக்கு தகுந்த தேவையான இந்த லைக் தண்ணி, லைக் கல், ட்ரீஸு, சின்ன சின்ன பிளான்ட்ஸு, அதெல்லாம் பேர்ட்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் உள்ளேயே செட்டப் பண்ணியிருக்காங்க. அதனால் உள்ளே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ₹200 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வர்த்து தான். பேர்ட்ஸ்லாம் சில பேர் பேர்ட்ஸு விரும்புவாங்க. பட் ஆனால் வீட்டில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வளர்க்க முடியாது. பட்டு சில பேருக்கு பேர்ட்ஸை ஃபீட் பண்ணணுன்னு ஆசையாக, ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசை. அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த பிளேஸ் வந்து பெஸ்ட்டு பிளேஸ் சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேச் 2 தான் இருக்குது. மற்றபடி கோட்டு, டக்கு அதெல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட்டு ₹200 வர்த்து இது. பேர்ட்ஸு நம்ம கையிலே ஃபீட் பண்ணுறோம். நீங்கள் ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து விசிட் பண்ணலாம். நல்லாயிருக்கு, வேறு லெவலில். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். Until bye from Samson Vlog. Bye.